ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு கசப்பே இல்லாமல் நல்ல டேஸ்டியான பாவக்காய் கிரேவி ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பாகற்காய் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கிரேவி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப் அளவு பாவக்காவை நடுவில் விதையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே பாவக்காய் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாகற்காயோட கசப்பு போகிறதுக்காக வதக்கும் போதே 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இது போல் வதக்கி விடும்போது பாகற்காயில் இருக்க கசப்பு தன்மை தானாகவே குறைஞ்சி வந்துடும். இதுக்கு பதிலாக பாகற்காயை கட் பண்ண உடனே அரிசி கழுவுன தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை முழுமையாக வடிச்சிட்டு கிரேவி செஞ்சிங்கனாலும் பாகற்காயோட கசப்பு தன்மை கண்டிப்பாக தெரியாது. குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாகற்காய் நல்லா இது போல் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் கடாயில் 4-5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலுக்கு பதிலாக கடலெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் கூட இருந்தால் தான் கிரேவி நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/4 கப் அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளியை இது போல் நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்க்கறத விட இது போல் நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்க்கும் போது கிரேவி நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம்ல பாவக்காவை இது கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்க்கும் போது தான் புளிக்குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா திக்கான பேஸ்ட்டாக கரைச்சிட்டு 1/4 கப் அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்போட அளவு அதிகமாக வேண்டான்னா புளியோட அளவை கம்மி பண்ணிவிட்டு 2 தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. காய் வேகிறதுக்காக 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 5-7 நிமிஷம் கிரேவி நல்லா கொதித்து திக்காகி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்கு. கிரேவி உங்களுக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜுக்கு முன்னாலே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு புளிக்குழம்புல கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் இருந்தால் பிடிக்கும்னா 1 ஸ்பூன் வெல்லத்தை உப்பு காரம் சரி பார்க்கும்போதே சேர்த்துக்கோங்க. இந்த பாகற்காய் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.